வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம் ஐயா. கடந்த சுற்றுகள்ல சிறப்பான உரையை வழங்கி இருக்கிறீங்க. நன்றி ஐயா. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? நம்ம வீட்டு பிள்ளை. நீங்க நம்ம வீட்டு பிள்ளை தான். அதை சங்கரா தொலைக்காட்சி இன்னும் ஒரு முறை உறுதிப்பட சொல்லுது. எல்லா செந்தமிழ் செல்லங்களையும் சங்கரா தொலைக்காட்சி தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. நீங்க சிறப்பா பேசுங்க. இது உங்களுக்கான நேரம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அன்னை தமிழையும் ஆன்றோர் சபையையும் வணங்குகின்றேன். கிராமத்து காட்சிகளின் யதார்த்தத்தையும் கொடுத்து அண்ணன் தங்கை பாசத்தையும் பாசமலராக்கி சில காட்சிகளில் கண்களையும் குளமாக்கி நகைச்சுவை காட்சிகளால் கலக்கலப்பையும் கொடுத்த நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து நான் கற்றவையும் பெற்றவையும் உங்களுடன் பகிர்கின்றேன். கூட்டு குடும்பம் என்பது இறைவன் கொடுத்த வரம். சில காரணங்களால் சிலருக்கு சாபமாகவும் மாறிவிடுகிறது என்பதை அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். உறவுகளைப் போல் அளவு கடந்த மகிழ்ச்சியையும் யாராலும் தர முடியாது. அதே உறவுகளைப் போல் அளவு கடந்த துன்பத்தையும் யாராலும் தர முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. உறவுகள் என்பது ஊசி மாதிரி. தேவைப்பட்டால் தைக்கவும் செய்யும், தேவையில்லாத போது குத்தியும் காட்டும். சொந்தத்தில் தோற்க நினைப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்ற வசனம் மாபெரும் தத்துவம். பணம் கூடினால் பாசமும் கூடும், பணம் குறைந்தால் பாசமும் குறையும். இது வெறும் வசனம் அல்ல, தவிர்க்க முடியாத வாழ்வியல் வாசகம். தம்பி மகன் நல்ல பெயரோடு வாழ்வது பிடிக்காமல் அவனை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கும் பெரியப்பா. உறவுகளை விட பணமே பிரதானம் என்று எல்லா விஷயத்திலும் வட்டி கணக்கு பார்க்கும் சித்தப்பா. எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, தன் மகளை கலெக்டராக்க வேண்டும் என்ற கனவில் ஒரு மாமன். எதையும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கும் நன்றி மறந்த மற்றொரு மாமன். இவர்களுக்கு மத்தியில் தன் தந்தையை இழந்த கதாநாயகன். மற்ற பெற்றோருக்கு பிறந்த குழந்தை என்று தெரிந்தும் தன் தந்தையின் ஆழமான நட்பின் காரணமாக தன் உடன் பிறந்த தங்கையாகவே கரம் பிடிக்கிறார். கரையேற்றவும் தவிக்கிறார். பாசமாக வளர்த்த தங்கையை நல்ல முறையில் திருமணம் செய்ய நினைக்கிறார். நிச்சயதார்த்தம் வரை சென்ற திருமணம் நிச்சயமில்லாமலே போகிறது. காலத்தின் கோலம் அதில் ஏமாந்து போகிறார். தன் தங்கையின் கணவரிடம் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார். இது சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. தன் தங்கைக்காகவும் தங்கையின் கணவருக்காகவும் ஊரார் முன் சற்றும் தயங்காமல் குடும்பத்தோடு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் மனோபாவம் மெய் சிலிர்க்கிறது. உண்மையான தாய் தந்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் நட்பினாலும் உடன் பிறந்த அண்ணன் தங்கையாகவே காண்பது மனம் நெகிழச் செய்கிறது. குடியிருக்கும் பகுதிகளில் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என கடைநிலை குடிமகன் கூட குரல் எழுப்பலாம் என்றும் தெரிந்து கொண்டேன். ஒரு நொடியில் வெளிநாட்டு வாழ்க்கையின் மனக்குமுறலை பார்க்க முடிகிறது. ஒரு அனுபவம் பெற்ற நாட்டு வைத்தியர் எல்லா கிராமங்களிலும் இருந்தால் எத்தனையோ அவசர உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிக்கனம் 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 என்று தனது மருமகளின் பிரசவ செலவிற்கே சிக்கனம் பார்ப்பது கஞ்சத்தனத்தின் உச்சமாகவே தெரிகிறது. கூடவே அநீதி நடக்கும் இடங்களிலெல்லாம் குறிவைத்து பெட்டிஷன் எழுதுவது நகைச்சுவையாகவே இருந்தாலும் சரியாகவே இருக்கிறது. மொத்தத்தில் கூட்டு குடும்பமாக உறவுகளை கண்ணாடி போல பாதுகாத்து உண்மையான பாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ஒரு 3 நிமிடத்தில் திரையரங்கத்தில் எப்படி காட்டினாங்களோ அதே போல் தன் உரையில் காட்டியிருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏறக்குறைய அவங்க இந்த படத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையுமே தன் உரைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிலிருந்து தான் கற்றதையும் பெற்றதையும் இந்த அவையில் முன் வச்சிருக்கிறாங்க. உங்கள் உரையிலிருந்து நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அந்த திரைப்பட சுற்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய வெளிப்பாடு, கருத்து எல்லாம் அமைந்ததால் இந்த சுற்றை பொறுத்தவரை உங்கள் பேச்சு பிரமாதம். நன்றி ஐயா. சுபிக்ஷாவுக்கு எங்கள் கவிஞரினுடைய வாழ்த்துரை. சுபிக்ஷா முதற்கன் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சிறப்பான பேச்சு, சந்தேகமே இல்லை. சில கருத்துக்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நம்ம வீட்டு பிள்ளை நமக்கெல்லாம் எடுத்துரைத்த இந்த விழுமியங்கள் இருக்கு இல்லையா,
சின்ன சின்ன முக்கியமான உணர்வுகள் அதை வந்து நீ கோவையாக ஒரு தொய்வே இல்லாமல் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. பேச்சில் எங்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தயக்கமோ ஒரு சோர்வோ இல்லை, தங்கு தடையற்ற ஒரு பேச்சாக இருந்தது. ரொம்ப பிடித்த விஷயம் உன்னுடைய அந்த உடல் மொழி. தொடக்கத்திலேருந்து இறுதி வரை ஒரு மலர்ந்த முகத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிர்வோடு நீ பேசின. ஆனால் நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மலர்ந்த முகத்தோடு இருப்பது ரொம்ப நல்ல விஷயம், அது வந்து சூழலை வந்து இனிதாக்கும். ஆனால் சில சமயங்களில் பேசும்போது நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு கருத்தை சொல்கிறோம் என்று வச்சுக்கோயேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து கஞ்சத்தனத்தின் உச்சம், உறவுகள் வந்து நம்மை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துமோ அந்த அளவுக்கு காயமும் படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கு சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டாம். அங்கே நீ கொஞ்சம் சீரியஸாக அந்த கருத்தை சொல்லணும், அப்போ தான் அது பதியும் இல்லையா? அந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீ செய்து கொண்டால் இன்னும் நீ ஒளிர்வாய், வளர்வாய் என்று நான் சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஜெயசாரதி அவர்கள். எனக்கு இவங்க பேசுனதில் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி தான், எந்த குறையும் நான் பார்க்க முடியல என்னால். ரொம்ப நல்லா இருந்தது, வீரியமாக பேசுனீங்க, தொடர்ந்து பேசுனீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான், அந்த உணர்வுகளை கொண்டு வரும்பொழுது கவலைன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, சந்தோஷம்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜட்ஜஸ். அழகாக இருந்தது. இன்னும் நிறைய பயிற்சி பெறுங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிரித்து தான் சொல்லணும்னு கிடையாது, ஆழமாக அழுத்தமாக நிதானமாக சொல்லுங்கள். அப்போ அந்த கருத்துக்கள் இன்னும் போய் சேர்ந்துடும். ரொம்ப அழகாக பேசுனீங்க, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அழகான மதிப்புரைகளை தன்வசப்படுத்தி இருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நம் நன்றிகளை உரித்தாக்குவோம். நன்றி.